ஸ்ரீ பிரகதீஸ்வர மகாத்மியம் 24ஆம் அத்தியாயம். கனக சோழன் சம்பகாங்கி என்பவளை திருமணம் செய்து கொண்டு சிறப்பாக நாட்டை ஆண்டான். தனது நாட்டில் உள்ள அனைவரும் விபூதி ருத்ராட்சங்களை தரிக்குமாறு செய்தான். அவனது நாடு முழுவதும் வேதங்களுக்கும் பிதார்களின் வேத ஒலியும் சாஸ்திர சர்ச்சைகளின் ஒலியும் யாகத்தில் ஓதப்படும் வேத ஒலியும் அங்காடிகளில் பொருட்களை விலை கூறும் வியாபாரிகளின் ஒலியும் மறவர்களின் நானொலி வானொலி இசையொலி சிவாலயங்களை எழுப்பும் சிற்பிகளின் ஒலியுமாக இருந்தன. காலங்களில் மழை பொழிந்து மக்கள் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர். ஒரு சமயம் காவிரி நதியில் நீர் கிளை நதியான அரிசிலாறு திருவலஞ்சுழியில் வெள்ளை விநாயகருக்கு எதிரில் ஒரு பொந்து வழியாக பாதாளத்திற்கு போய்விட்டது. பாசனமில்லாத பகுதிகளில் மக்கள் நீர் பாய்ச்ச முடியாமல் பயிர் அழிந்தன. ஒற்றர் மூலம் இச்செய்தியை அறிந்த கனக சோழன் உடன் தனது படையுடன் சென்றான். காவிரி நீர் புகும் அந்த பொந்தை அடைத்தான். பயனில்லை. என்ன செய்வது என்ற மனக்கலக்கத்துடன் இறைவனையும் வெள்ளை விநாயகரையும் வழிபட்டு வணங்கினான். அப்போது அசரீரியாக இறைவன் கூறி அருளினார். மன்னா, இந்த பொந்து அடைக்கப்பட்டு மீண்டும் காவிரி நீர் வழக்கமாக ஓட வேண்டுமாயின் நீயோ அல்லது பெருந்தவ முனிவரோ உங்கள் இருவரில் ஒருவர் அந்த பொந்தில் உயிருடன் இறங்க வேண்டும். பிறந்தவன் என்றாவது ஒரு நாள் இறந்து விடுவான். சிபி புறாவிற்கு உடலை கொடுத்தான். ததீச்சி எலும்பை கொடுத்தான். இல்லை என்று கூறாத கர்ணன் தனது உயிரினும் மேலான கவச குண்டலங்களை ஈந்தான். உடல் அழியும், ஆனால் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறியது அசரீரி வாக்கு. இதனை செவிமடுத்த மன்னன் இறைவனை வணங்கி பொந்தில் இறங்க நிச்சயித்தான். இந்நிலையை அறிந்த அவனது அமைச்சர், மன்னா, கும்பகோணத்திற்கு வடக்கே மேற்கே கொட்டையூரில் ஹேரண்ட முனிவர் ஒருவர் தவம் இயற்றுகிறார். அவரை தரிசித்துவிட்டு வரலாம் என்று மந்திரி கூறினார். மன்னனும் சம்மதித்து தனது மனைவியுடனும் மந்திரி படைகளுடன் சென்றான். முனிவரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். மன்னன் தன் துணைவியுடன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வாயாக, சௌமாங்கல்யத்துடன் வாழ்வாயாக, உங்களுக்கு பிள்ளை பேறு கிட்டுவதாக என்று ஆசி வழங்கினார் முனிவர். இதை செவிமடுத்த மந்திரி மகிழ்ந்தார். ஆனால் மன்னர் கலக்கமடைந்தார். மக்களின் நன்மையின் பொருட்டு தான் பொந்தில் இறங்க வேண்டும் என்று இருக்கிறேன், ஆனால் முனிவரோ ஆசி வழங்குகிறாரே என்று கலங்கினான். இந்த நிலையில் அமைச்சர் முனிவரிடம் கூறினார், சுவாமி, உங்கள் வாக்கு என்றும் பொய்க்காதது. திருவலஞ்சுழியில் காவிரி ஒரு பொந்து வீழ்ந்து நீர் மறைந்து விடுகிறது. இதனால் மற்ற பகுதிகளில் விளைச்சல் இல்லாமல் மக்களும் பயிரும் துன்பமடைகின்றனர். எந்தவித உபாயத்தாலும் பொந்தை அடைக்க இயலவில்லை. இறைவனுடைய அருளால் ஓர் அசரீரி உண்டாயிற்று. அரசனோ அல்லது முனிவரோ இந்த பொந்தில் உயிருடன் இறங்கினால் காவிரி நீர் வழக்கம் போல் ஓடி மக்களுடைய துன்பம் தீர்க்கும் என்று கூறியது. நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க வேண்டியது அரசனுடைய தர்மம். தாங்களோ தவசிரேஷ்டர். தாங்கள் இந்த பிலத்தில் பொந்தில் இறங்கினால் நலம். தாங்கள் மன்னனுக்கு ஆசிகள் வழங்கிய வாக்கும் பொய்க்காது. தாங்கள் என்றுமே ஈசனாருடைய பக்தர். அவர் திருவடியில் வாழ்வீர்கள் என்று வெகு நாசூக்காக மந்திரி கூறி முடித்தார். இதை செவிமடுத்த ஹேரண்ட முனிவர் மன்னன், தேவி, மந்திரி புடைசூழ பொந்திற்கு வந்து சேர்ந்தார். முனிவர் கூறினார், மன்னா, நான் முதியவன், தவத்தினால் இளைத்து போனவன். இவ்வுடல் மற்றவருக்கு உபயோகப்படுவதை விரும்புகிறேன். ததீச்சி முனிவர் தேவர்களுக்காக தனது உடலை கொடுத்தார். அதே போல நான் மக்களுக்காக எனது உடலை துறக்கிறேன். எனது வாக்கும் பொய்க்காது. மன்னன் சிரஞ்சீவியாகவும் தேவி சுமங்கலியாகவும் சிவ கைங்கரியம் செய்து வரும் சத்புத்திரன் ஜனிப்பானாக என்று கூறினார். இதை கேட்ட மன்னன், நான் இருக்கும்போது தாங்கள் உயிர் துறத்தல் கூடாது. மேலும் எனக்கு சிவபக்தனை கொன்ற பாபமும் பிரம்மஹத்தி பாபமும் தோன்றும். ஆகவே தாங்கள் இந்த முடிவிற்கு வருதல் கூடாது என்றான் மன்னன். உடன் ஹேரண்ட முனிவர் கூறினார், மன்னா, உலகத்தில் உள்ள அனைவரின் நன்மையின் பொருட்டு எனது உடலை துறக்கின்றேன். மேலும் சிவனுடைய சந்நிதியில் இவ்வுடலை துறப்பதால் எனக்கு சிவசாயுஜ்யம் கிடைக்கும். இதனால் உனக்கு எந்த தோஷமும் ஏற்படாது என்று கூறியதும் மலர் மழை பொழிந்தது. தேவர்கள் வானில் கூடி துந்துபிகளை முழங்கினர்.
ஹேரண்ட முனிவர் காவிரியில் நீராடி விபூதி ருத்ராட்சங்களை தரித்து கொண்டு சிவனாரையும் வெள்ளை விநாயகரையும் வணங்கினார். சிவனை தியானித்த வண்ணம் பொந்தில் குதித்தார். அப்பொந்திலிருந்து ஒரு லிங்கம் வெளிப்பட்டது. அதன் பெயர் ஹேரண்ட லிங்கம் என்று புகழ் பெற்றது. உடனே வழக்கம் போல் காவிரி நதி ஓட ஆரம்பித்தது. வானுலக ரதத்திலிருந்து ஹேரண்ட முனிவர் பேசலானார். மன்னா, மக்களின் நன்மையின் பொருட்டு எனது உடலை துறந்து கைலாயம் செல்கிறேன். நான் வழிபட்டு வந்த கொட்டையூர் ஆலயத்திற்கு திருப்பணி செய்வாயாக என்றார். அவரது விருப்பப்படியே கொட்டையூர் கோடீஸ்வரரின் ஆலயத்தை கட்டினான் மன்னன். வலஞ்சுழியில் கோபுரம், பிரகாரம் முதலியவற்றுடன் சிவாலயத்தை எடுத்தான். கும்பகோணம், நாகேஸ்வர ஆலயம் போன்ற பல ஆலயங்களை கட்டி திருப்பணி செய்தான். 73 ஆண்டுகள் அரச பரிபாலனம் செய்தான். இவனுக்கு சுந்தர சோழன் என்ற பெயரில் ஒரு மைந்தன். இவனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு இறைவன் திருவடியை எய்தினான். 24ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.